லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியீடு. ஏற்கனவே நீட் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. JEE தேர்வுகளைப் போல நீட் தேர்வையும் 2 கட்டங்களாக நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். முறைகேடுகளை தடுக்க முதல் கட்ட தேர்வை எழுத்துப்பூர்வமாகவும் 2ஆம் கட்ட தேர்வை கணினி வாயிலாகவும் நடத்த ஆலோசனை. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களால் பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தில் தகவல். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டு எதிரான போராட்டத்தால் நிலவும் பதற்றமான சூழலில் சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு உதவிட அயலகத்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் தமிழக அரசை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. அம்மா உணவகங்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் நீலி கண்ணீர் பிடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உணவின் தரத்தை குறைத்ததுடன் கடந்த 3 ஆண்டுகளில் சென்னையில் 19 அம்மா உணவகங்களை திமுக அரசு மூடிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞர் அணியை மறந்துவிட மாட்டேன் என உதயநிதி கருத்து. துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் இளைஞரணி கூட்டத்தில் பேச்சு. முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். பொறுப்புகளை மாற்றுவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். திமுகவின் இளைஞரணி விழாவில் பங்கேற்ற பின் உதயநிதி பேட்டி. எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. பொறுப்புகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகஸ்ட் 28ஆம் தேதி லண்டன் செல்ல உள்ளதாக தகவல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை பயின்று டிசம்பரில் நாடு திரும்ப உள்ளதாகவும் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து அதிகப்படியான நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 66,000 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மேற்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக மழை பெய்வதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சினிமா டிக்கெட் கட்டணம் மீது 2% கூடுதல் வரி விதிக்க கர்நாடக அரசு பரிசீலனை. OTT சந்தா தொகை மீதும் 2% வரி வசூலிக்க திட்டம். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் கணினி வழி போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுவதாக தகவல். மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறால் பயணிகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது சீரடைந்து வருகிறது. தூத்துக்குடி அருகே நிலா சீஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி குழு ஆய்வு. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு 30 பேர் சிகிச்சை பெறும் நிலையில் நிறுவனத்தில் சோதனை. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை பணம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் அவரது வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று போலீசார் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டம் அஞ்சலைக்கு தெரிந்தே நடந்துள்ளதாக தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்திலை தேடிப்பிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தினமும் புது பின்னணிகள் வெளியாவதால் பழைய தனிப்படை போலீசாரை ஒருங்கிணைக்கும் சென்னை காவல்துறை. 10.5% வன்னியர் உள் ஒதுக்கீட்டிற்காக தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் என நம்புவதாகவும் பேட்டி. தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய
போராட்டம் 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் சாய் கீதாவின் காரிலிருந்து கட்டுக்கட்டாக 6,35,500 ரூபாய் பறிமுதல். கிருஷ்ணகிரி நோக்கி வந்த சாய் கீதாவின் காரை கௌதாளம் என்ற இடத்தில் மறித்து சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அரசு மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மிரட்டல்களுக்கு பாமக ஒருபோதும் பணியாது எனவும் அறிக்கை. கோவை காட்டூரில் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் பல ஆண்டுகளாக குப்பைகளுடன் 2 பெண்கள் வசித்த விவகாரம். துர்நாற்றத்தால் விவகாரம் தெரியவந்து வீடியோ வெளியான நிலையில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் அகற்றம். மும்பையில் நடைபெற்ற அம்பானி இல்ல விழாவில் நடிகர் ரஜினிகாந்துடன் இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ரா சந்திப்பு. தான் எப்போதும் சந்திக்க விரும்பும் மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என இன்ஸ்டாகிராமில் பும்ரா பதிவு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.